ஜக்கம்மா வீட்டுல இருக்க பொக்கம்மா மொக்கம்மா ருக்கம்மா எல்லாமா வெளியே வாங்கம்மா. ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றாளா? வேற ஜனகராஜ அம்மாவை சொல்லுவாங்க. தாயி நீ ஒரு தங்கம், நீ பெத்தது ஒரு சிங்கம், அது ஸ்டேஷன்ல தங்கம். அதை நினைச்சு வேதனையில உன் மனசு பொங்கும் பொங்கும் பொங்கும். எல்லாத்தையும் அப்படியே சொல்லுதாமா? தாயி நீங்க பெத்த புள்ள இந்த வீட்டுக்கு ஒரு தத்து பிள்ளை அனுப்ப போகுது. அந்த தத்து புள்ள ஒரு முத்து புள்ள உங்க வீட்டுக்கு பால் கொடுக்க வந்திருக்க தென்னம்புள்ள. அதை கிளி பிள்ளையா நினைச்சு வளர்க்கணும், அணில் பிள்ளையா நினைச்சு மதிக்கணும், கீரி பிள்ளையா நினைச்சு மிதிச்சிடாதீங்க தாயி. பிள்ளை பிள்ளைன்னு சொல்றானே, வர்றவன் சைவ பிள்ளையா இருப்பானோ? தாயி அந்த புள்ள 4 வேளை கறிச்சோறு திம்பா, 3 வேளை மீன் சோறு திம்பா, முட்டை வேலை 4 ரூபா ஆயிருச்சேன்னு முட்டை கோசை போட்டு மூட் அவுட் பண்ணி அவனை மூளையில உட்கார வச்சிடாதீங்க தாயி. அவனை மாற்றா வீட்டு பிள்ளையா நினைக்காம மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையா நினைச்சு கவனிச்சீங்கன்னா கஜலட்சுமி வந்து உங்க வீட்டுல கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவா தாயி. கங்கம் ஸ்டைல டான்ஸ் ஆடுவா தாயி. Gangnam Style, op, 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 오빤 Gangnam Style. 낮에는 따사로운 인간적인 여자. 커피 한 잔에 여유. அம்மா, அந்த தம்பி வந்துட்டான். வா தம்பி. நீ சூசதானே? எனக்கு தெரியும். ஜெய் ஜக்கம்மா. சூச இல்லம்மா, முதல்ல குடுகுடுப்ப காரணம் வந்தானே அவன் தான் இவன். என்ன யோசனை? வேஷத்தை மாத்திட்டு பொட்ட அழிக்காம வந்திருக்கான். என்ன ஆர்த்தி எடுத்து ஆஃப் ஆயிட்டீங்க? இன்னும் ஒரு சுத்து பாக்கி இருக்கு. ஏகா சுத்துங்க. சுத்துறேன். ஐயோ நிறுத்து நிறுத்து. உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். 3 வேளை கறி சோர்த்தின்னு ஆசைப்பட்டுதாமா இந்த வேஷத்தை போட்டேன். என் மக அமைச்சிருக்கா, உன்னை எங்க புள்ள மாதிரி பாத்துக்கிட மாட்டோமா? உணர்ச்சி வசப்பட்டேன். ஏகா நில்லுக்கா. என்னால? உங்க புருஷன் காலையில கடைக்கு போனா ராத்திரி 12 மணி தானே திரும்பி வருவாரு. ஆமா, எப்படில இவ்வளவு கரெக்டா சொல்லுத? பிறகு விருந்தாளியே இந்த வெளி வெளுகிறிய, வீட்டுக்காரன் எந்த வெளி வெளுப்ப? பவுடர் சப்ளை பண்ற டானியில இருந்து கொண்டு சேர்க்கிற லாரி நம்பர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு தெரியாத ஒரே விஷயம் நீயும் நானும் கூட்டுங்கிறது தான். அதுவும் தெரியறதுக்குள்ள அவனை க்ளோஸ் பண்ணிடணும். நான் முடிவு பண்ணிட்டேன். கொழும்புல இருந்த சிங்களக்காரன் ஒருத்தனை இறக்குறேன். கள்ளத்தோணில வருவான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள துரசிங்கத்தை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். வரவை எந்த அடையாளத்தோடையும் வரக்கூடாது. அவன் பேசுற செல்ல இருந்து தங்குற ரூமு திங்குற சோறு வரைக்கும் எல்லாம் உங்க ஏற்பாடா இருக்கணும். இதான் புன்னக்காயல் கோஸ்ட் ஏரியா. இங்கதான் பாயோட ஆளுங்க அடிக்கடி வந்துருக்கு. டேய், இங்க எதுக்கு வந்த? கொஞ்ச நாளா நான் உங்களை பார்க்க முடியல, அதான். சத்யா, இல்ல என் செயின் உங்ககிட்ட இருக்கு, அத வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செயின். ஏய், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னையா? இந்தா கிளம்பு. சார், செயினுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு செயின் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? முதல்ல காவியா மேடம் செயினை காணோன்ட்டு தான் உங்களை பார்க்க வந்தாங்க. நீங்க கூட அவங்க கிட்ட நைட்டிய சட்டை மாதிரி சைட்ல கலட்டுவீங்களா இல்ல பனியன் மாதிரி மேல கலட்டுவீங்களான்னு கேட்டீங்க. என்ன அங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு, இங்க லவ் கட் ஆயிருச்சு. ஏன் பக்கி? பக்கி மீ ஸ்கூல்ல கத்துக்கிட்டாரு போல இருக்கு. அம்மா அங்க பாருமா, அந்த பொண்ணுதாம்மா. அன்னைக்கு சொன்ன நீங்க நம்ப மாட்டேன்னீங்களே, நீங்க பாத்தீங்களா? ஐயா வீட்ல இருந்து இறங்கி போகுது. What's happening here? ஏய் காவியா, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? யார் அந்த பொண்ணு? எதுக்கு இங்க வந்துட்டு போறா? எந்த பொண்ணு? மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஒருத்த வந்துட்டு போறாளே, நீங்க பாக்கலையா? அவ ஏன் ஸ்டூடண்ட்? ஸ்டூடண்டா? நீங்க பாத்ரூம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல வீட்ல டியூஷன் வச்சிருக்கீங்களா? எனக்கு பாத்ரூம் வருது. ஹெல்ப் பண்ணியா? ஓகே சார். அந்த பொண்ணோட செயின் சார் கிட்ட இருந்துச்சு, அதை திருப்பி வாங்கிட்டு போறதுக்காக வந்துச்சு, அவ்வளவுதான். அவ செயின் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஆரம்பிச்சிட்டல? ஆமா. நீ ஏன் முடி? அது சார் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கும்போது மனப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு அது கூப்பிட்டுச்சு. சார் பாட்டுக்கு போயிட்டாரு அதை பார்க்க. அது அவ கூப்பிட்டா நீங்க ஏன் போனோம்? அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டதா போன் வந்துச்சு. சார் காப்பாத்துறதுக்காக போனாரு. காப்பாத்துறதுக்கு போலீஸ் தானே போனோம். அப்ப நீங்க வாத்தியார் தானே, நீங்க ஏன் போனீங்க? ஹலோ மேடம், என்ன குறுக்க பேசிட்டே இருக்கீங்க? அது ஒரு லவ் மேட்டர். ஹெல்ப் பண்ண சொன்னா பல்பு பண்ணிட்டேன். சாரி சார், முதல்ல இருந்து வேற மாதிரி சொல்லட்டுமா? முதல்ல வெளிய போ. நான் அப்பிட்டு சாருக்கு விட்டு. ஒன் சைடு லவ்வா? யா, அவளை நான் பாத்துக்கிறேன்.
ஜஸ்ட் லீவ் இட்.